ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலையில் இருக்கக்கூடிய டிடிடியினுடைய 100 ரூபாய் ரூம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராம்பகிச்சா ரெஸ்ட் ஹவுஸ் 3. இந்த ரெஸ்ட் ஹவுஸில் நமக்கு இப்போதைக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. ரெஸ்ட் ஹவுஸ் 2ல் லிஃப்ட்டை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி அதையுமே உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த ரூம் ரெண்ட் 100 ரூபாய். இதற்கு காஷன் டெபாசிட் நம்ம 501 ரூபாய் பே பண்ணணும். நம்ம வெக்கேட் செய்து 7 நாட்களுக்குள்ள இந்த காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். இது ஒரு டபுள் பெட்டட் நான் ஏசி ரூம். நமக்கு பாத்ரூமில் அட்டாச்சு கெய்சர் இருக்கக்கூடிய காரணத்தினால 24 மணி நேரமும் நமக்கு ஹாட் வாட்டர் கிடைக்கும். ரெஸ்ட் ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் நடுவில் வாஷ் பேஷன் மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமில் வெஸ்டர்ன் கிளாசெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ராம்பகிச்சா ரெஸ்ட் ஹவுஸ் தான் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட் ஹவுஸ். ராம்பகிச்சா ரெஸ்ட் ஹவுஸ் பொறுத்த வரைக்குமே எப்போவுமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஹைஜீன் இஷ்யூஸ் எதுவுமே நமக்கு இங்கே இருக்காது. இந்த ரூமில் தாராளமாக 5லிருந்து 7 பேர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கலாம். 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம், 1500 ரூபாய் ரூம், 50 ரூபாய் ரூம் எதுவாக இருந்தாலும் 24 மணி நேரத்துக்கு மட்டும்தான் டிடிடி அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நமக்கு ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ரூம் செக்இன் பண்ணும் போதே இந்த ரூமுடைய கீ கொடுக்கக்கூடிய பர்சன்கிட்டேயே நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்டென்ஷனுக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம். அவங்க நம்முடைய ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் தங்கலாம். ஸோ நமக்கு ரூம் அலாட் ஆன ஒரு நாள் ப்ளஸ் நம்ம எக்ஸ்டென்ஷன் வாங்கின ஒரு நாள், 2 நாள் மட்டும்தான் எந்த வகையான ரூமாக இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம தங்க முடியும். 3ஆவது நாள் எக்காரணம் கொண்டும் எந்த வகையான ரூமாக இருந்தாலும் நாம் தங்க முடியாது, தங்கவும் கூடாது. அப்படி நம்ம 3ஆவது நாள் சொல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிசப்ஷன் ஆஃபீஸ்லேருந்து நம்முடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு கால் வந்துடும். இமீடியட்டாக வெக்கேட் பண்ண சொல்லி நமக்கு வார்னிங் கொடுப்பாங்க. சப்போஸ் நம்ம ஃபோன் கால் அட்டன் பண்ணலைன்னா நம்முடைய ரூம் டோரில் அவங்க இன்னொரு லாக்கும் போட்டு வச்சுருவாங்க. அப்படி அவங்க லாக் போட்டுட்டாங்கன்னா அதற்கு பிறகு ரிசப்ஷன் ஆஃபீஸ்க்கு போய் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி தான் லாக் ஓப்பன் பண்ண வைக்கிற சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ திருமலையை பொறுத்த வரைக்கும் எந்த டேரிஃப் ரூம் என்பது மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் சூஸ் பண்ண முடியும். 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய், 1500 ரூபாய் இந்த டேரிஃப் தான் நம்ம சூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் வேணும் அப்படின்னு நம்ம எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. கீழ் திருப்பதியில் நம்ம டேரிஃபும் சூஸ் பண்ணலாம், எந்த கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் வேணும் என்பதும் சூஸ் பண்ணலாம். பட் திருமலையில் டேரிஃப் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். அந்த டேரிஃப் ரூம் எப்போ என்ன ரூம் நமக்கு வேக்கண்ட்டாக இருக்கோ அது சிஸ்டமே தான் நமக்கு அலாட் பண்ணி கொடுக்கும். ஸோ சிஸ்டம் அலாட் பண்ணக்கூடிய ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ண முடியுமே தவிர்த்து எனக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் வேணும்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம எங்கே போயுமே ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. ஆஃப்லைன்லேயும் இதே மாதிரி தான். ஆஃப்லைனில் நம்ம ரூமுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 50 ரூபாய் ரூம் அல்லது 100 ரூபாய் ரூம் ஏதாவது ஒன்று அவங்களாகவே நமக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க வேக்கன்சியை பொறுத்து. 1000 ரூபாய் ரூம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணணும். இந்த ரூமில் 2 பெட், 2 பில்லோஸ், 2 உல்லன் பெட்ஷீட், ஒரு டேபிள், 2 பிவிசி சேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பெட்டை நீங்கள் வாலுக்கு பக்கத்தில் நகர்த்தி போட்டுட்டீங்க அப்படின்னா கீழே கூட நம்ம தாராளமாக 3 அல்லது 4 பேர் தங்கிக்கலாம். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறப்போ 2 பேருனுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தாலும் நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து ஒரு ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் நம்ம தங்கிக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.